ராம்ஜி, பூ கட்டுறீங்களா? ஆமா. உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன், கேட்டுக்கிட்டே பூ கட்டுங்க. சொல்லுங்க. அதாவது நல்ல ஒரு பணக்காரர் பெரிய கம்பெனிலாம் வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. சரி. பெரிய கம்பெனி வச்சுக்கிட்டு இருக்கல நிறைய வேலையும் செய்கிறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க அப்பா காலத்துலேருந்து வேலை செஞ்ச ஒருத்தர் அனுபவசாலி. ஆனால் அதிக படிப்பறிவு இல்லாதவர். அவரை தான் தன்னோட பிஏவா, அதனால் முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் அவர் ஆலோசிக்காமல் செய்ய மாட்டார். ஆனால் இந்த காலத்துலலாம் நிறைய படிச்சிருக்கிறாங்கல்ல, 3 டிகிரி 4 டிகிரி இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களெலாம் வேலைக்கு வச்சுக்குவார், இல்லைன்னு சொல்லலை. பட் எந்த ஒரு முக்கியமான இதாக இருந்தாலும் இவர்கிட்ட தான் பேசுகிறது, பிடிக்கிறது. இல்லை பெரிய ஆஃபீஸு, நிறையா வருமானம், எல்லாம் இப்படி இருந்தது. அதனால் இப்போ இந்த படித்து வந்திருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இவர் மேலே ஒரு பொறாமை. என்னடா நம்ம இவ்வளோ டிகிரி முடிச்சிருக்கிறோம், இவர் சும்மா பேசிக்காக கொஞ்சம் அந்த காலத்து படிப்பு தான் படிச்சிருக்கிறாரு, அவரை வச்சுக்கிற மாதிரி நம்மளை வச்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஆதங்கப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் இவரை மாற்றிட்டு நாம் அந்த இடத்த பிடிக்கணும், முதலாளிகிட்ட யாரும் நெருக்கமாக இருக்கிறது தானே விரும்புவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களோட மனைவி ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, முதலாளியோட மனைவி கிட்ட நெருக்கமாக பழகிருக்கிறாங்க. வெளியில் போக வர ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. அவங்க மூலியமாக சொல்கிறாங்க, இப்படி ஒரு பழமையான ஒருத்தரை வச்சியே நின்றுட்டு இருக்கிறாங்க, நிறைய படித்தவங்களாம் இருக்கிறாங்க, லேட்டஸ்ட்டாக ஏதாவது செய்யலாம் இல்லைன்ட்டு. அவருக்கு என்றைக்குமே பெண்கள் யாராவது சொன்னால் உடனே கேட்டுருவாங்கல்ல. அதனால் அந்த அம்மாவும் என்ன பண்ணிட்டாங்க, தான் வீட்டுக்காரர்கிட்ட இப்படி சொல்கிறாரு, எவ்வளவோ படித்து நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்களெலாம் விட்டுட்டு ஏன் இன்னும் அந்த பழமையான அந்த பழைய கருத்துக்கள் சொல்கிறவரையே ஒரு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கும் வேலை கொடுங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முக்கியமான முடிவுகள்லாம் இவங்கக்கிட்ட ஆலோசிக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே, உனக்கு புரியல, படிப்புங்கிறது வேற, அனுபவங்கிறது வேற, என் அனுபவத்தில் நான் இதை கற்றுருக்கிறேன், அதனால் நான் உனக்கு ஒரு நாளைக்கு நிரூபிக்கிறேன்னு சொன்னாராம். இப்படியே ஒரு வாரம் போயிடுச்சு. ஒரு நாள் திடீர்னு முதல்ல என்ன பண்ணுறீங்கிறார், எல்லாத்தையும் மீட்டிங் வாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆக சொன்னாங்க. எல்லோரும் மீட்டிங் ஹாலுக்கு வந்துட்டாங்க. மீட்டிங் ஹாலுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லோரும் வாட்ச்மேன் முதல் கொண்டு நிற்கிறாங்க, பாதுகாப்புக்கெலாம் இருப்பாங்கள்ல, எல்லாருமே இருக்கக்குள்ள இவர் சொன்னாராம், நேற்று என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்ட்டு. இதுக்கு யாராவது ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்ட்டு இருக்கிறாரு. எல்லாருக்கும் பதவி ஆசை. இப்போ ஒரு தீர்வு சொல்லிட்டா இவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலை மேலே நிறைய சம்பளம் கிடைக்கும்னு ஆசை இருக்குமா இல்லையா? எல்லாரும் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்போ இவர் சொன்னாராம், நேற்று நைட்டு நான் என் ரூம் கதவை சாத்தாமல் வச்சுட்டேன், கதவை தள்ளிட்டு ஒருத்தன் வந்த உடனே என் கட்டில் மேலே ஏறி என் நெஞ்சு மேலே எட்டி உதச்சான், என் கன்னத்தில் அடித்தான், என் முடியை பிடிச்சிலாம் அப்பிட்டு என் மூஞ்சி மேலே துப்பிட்டான், இவனை என்ன பண்ணலான்னு சொன்னாங்களாம். அட, இந்த புதுசாக இருந்தவங்களுக்கெல்லாம் ஆர்வம் தாங்கலை. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொல்கிறாங்களாம். அவனை போலீஸில் பிடிக்க வச்சு கொடுத்துடலாம், அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லலாம், அவனை யாருன்னு சொல்லுங்க, நான் என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை வேக வேகமாக சொல்கிறாங்களாம். என்ன பண்ணுறதுனே புரியல, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களாம். வாய்க்கு நான் முந்தி நீ முந்தின்னு சொல்கிறாங்களாம். ஆனால் அந்த பெரியவர் அமைதியாகவே இருந்தாராம். எல்லாரும் சொல்லி முடித்த உடனே முதலாளியும் பார்க்குறாங்களா, மற்றவங்களும் ஏன் இவர் வாயவே திறக்கலை அப்படின்ட்டு எல்லாரும் யோசனை பண்ணிவிட்டு அவர் முதலாளி கேட்குறான், என்ன ஐயா நீங்கள் அவர் பெரியவர் இல்லையா, அதனால் ஐயான்னு தான் கூப்பிடுவாங்களாம். நீங்கள் எல்லாரும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க, எல்லாரும் ஆதங்கப்படுறாங்க, ஆனால் நீங்கள் அமைதியாகவே இருக்கிறீங்களேன்னு. அப்போ தான் இவர் சொன்னாராம், தம்பின்னு தான் சொல்லுவாராம், தம்பி உங்களை எட்டி உதைச்ச காலுக்கு தங்க கொலுசு வாங்கி போடுங்க, உங்களை அரைஞ்ச கைக்கு தங்க வளையல் வாங்கி போடுங்க, அந்த எச்சு துப்புன வாய்க்கு அதுக்கு பிடிச்ச ஸ்வீட்டாக ஊட்டுங்க, முத்தம் கொடுங்க அப்படின்னாராம். எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சான். என்னடா இது இப்படி நடந்திருக்குது, இவர் பாட்டுக்கு இப்படி சொல்கிறாரே அப்படின்ட்டு. அப்புறம் முதலாளி கேட்டாராம், ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ சொன்னாராம் இவர், நேற்று நைட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சின்னு இருந்தால் இது இந்நேரம் வெளியே வந்திருக்கோம், வெளியாட்கள் வந்திருந்தா இது பிரச்சனை பெருசாக இருக்கும், நீங்கள் வெளியில் அப்பயே உடனே காவலாளியை கூப்பிட்ருப்பீங்க, எல்லாத்தையும் என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லிருப்பீங்க, போலீஸுக்கு சொல்லிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஆட்கள் யாரும் வெளியே வரல, கேமராவை பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், யார் வந்தாங்க, என்ன ஆச்சு ஏது ஆச்சு அப்படின்ட்டு பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் இன்னைய வரைக்கும், நேற்று நைட்டு நடந்துச்சு இன்ன வரைக்கும் அந்த மாதிரி யாரையும் கூப்பிடவும் இல்லை, யாரையும் கூப்பிட்டு என்னான்னு கேட்கல, கேமராவையும் பார்க்கவும் இல்லை. அப்படின்னா உங்களை அடித்தவர் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், உங்கள் சொந்தமாக தான் இருக்கணும்,
அதுவும் உங்கள் பேரப்பிள்ளை ஊரில் இருந்து வந்திருக்கணும். உங்கள் பேர குழந்தைய தவிர உங்கள் ரூமுக்குள்ளே பூந்து உங்கள் நெஞ்சில் எட்டி உதைக்கிறது, கன்னத்தை கிள்றது, இதை யாராலையும் செய்ய முடியாது. இப்படி செஞ்சதுன்னா அது கண்டிப்பாக உங்கள் பேரப்பிள்ளையாக தான் இருக்கணும். உங்கள் வீட்டில் நடந்ததுன்னா இது வரைக்கும் வெளியே அப்படின்னாராம். அப்போ தான் முதலாளி சிரிச்சாராம். மற்றவங்கெல்லாம் அப்படியே அவமானம் தாங்காமல் அதை செய்ய இதை செய்ய யோசிக்காமல் எல்லாரும் பதில் சொன்னாங்களா இல்லையா? எவ்வளோதான் படிச்சிருக்கலாம், ஆனால் எந்த படிச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எதையும் சொல்லக்கூடாது. யோசிக்கணும், என்ன நடந்திருக்கும், என்ன பிரச்சனையாக இருக்குன்னு ஆலோசித்து முடிவு சொல்லணும். அப்போ தான் இவர் மனைவியை பார்த்தாராம். மனைவியும் கூட்டிகிட்டு வந்துருக்கிறாரு. மனைவியை பார்த்ததுக்கு மனைவி சாரிங்கிற மாதிரி தலை குனிஞ்சு நின்னாராம். அந்த பெரியவரோட இவர் ரொம்ப அந்த அனுபவங்கிறது இருக்குது. படிப்பு மட்டும் ஏட்டு சுரக்காய் ஆமாம் கூட்டுக்கு உதவாது. அந்த மாதிரி எவ்வளோ படிச்சிருந்தாலும் என்ன பண்ணாது, யோசிக்கணும். படித்ததுங்கிறது வாழ்க்கைக்கு தேவைதான். அதனால் எல்லா நேரம் முடிவெடுக்கக்குள்ளேயும் யோசனை பண்ணி அனுபவத்தையும் பயன்படுத்தணும். ஒரு சின்ன விஷயந்தான், அவ்வளோ பெரிய முதலாளி இருக்கக்குள்ளே வீட்டுக்குள்ளே யாராவது நுழைஞ்சிட முடியுமா? அப்படியே நுழைஞ்சிருந்தாலும் என்ன பண்ணியிருப்பார், யாரோ வந்துட்டாருன்னு எல்லாத்தையும் வாட்ச்மேனை கூப்பிடு, இப்போ காவலுக்கு நிற்கிறவங்கள கூப்பிடு, கேமராவை பாரு, கேஸு கொடுன்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? இதெல்லாம் இவங்க யோசிக்காமையே டக்குன்னு நான் முன்னே வரணும், நான் மேலே வரணும், நான் நிறைய சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாமல் அந்த மனைவியை பார்த்தாராம். எல்லாரும் அமைதியாக இருந்துட்டாராம். அவரும் அந்த அந்த பிஏவாக இருந்தார் இல்லையா, ஆலோசிப்பற, அவரும் நல்லா சந்தோஷமாக நல்லா நிறையா நாட்கள் இருந்தாங்களாம். ஓகே, தேங்க்யூ.